வெல்கம் டு கவிஸ் கிச்சன், மை கிச்சன் மை ரூம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பிரைன் பொடி மாஸ் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாகவே பிரைன் கிரேவி, பிரைன் ஃப்ரை எல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா. இது கொஞ்சம் தவாவில் பண்ணக்கூடியது. நம்ம இரும்பு தவாவில் பண்ணும்போது பிரைன் வந்து சாப்பிடும் போது ஹோட்டலில் செய்கிற பொடி மாஸ் மாதிரி நம்ம எப்போதுமே யூஸ்வலாக பிரைன் வாங்கினா சில பேர் குழம்புலேயே போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்றவங்க பொடி மாஸ் செய்வாங்க, வறுவல் பண்ணுவாங்க இல்லையா. இது வந்து தவாவில் பண்ணும்போது ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லையா, இந்த சுட சுட கொடுப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி ஃப்ளேவரோட அதே மாதிரி டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக வீட்டில் இருக்க மசாலா வச்சு சிம்பிளான டிஷ் தான். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இல்லாமல் நம்ம தோசைக்கல் இரும்பு கல்லில் செய்கிறோம் போது அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே தெரிஞ்ச பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போதுமே போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மூளையை இது கூட சேர்த்துடலாம். நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அது மூளை வந்து உடையாமல் குழக்குழனாகாமல் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே கிடைக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தெல்லாம் வந்ததுமே நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசைகள் அடுப்பில் வச்சுருக்கேன். தள்ளு காய்ச்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது அந்த வெங்காயம் வந்து கலர் மாறக்கூடாது. ஜஸ்ட் அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி அந்த ஒரு பிங்கிஷ் கலர் வந்தால் போதும். இதுக்கு ப்ரௌன் கலர் ஆகணும், நல்லா வெங்காயம் கொலையாக வதங்கணும் அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. கொஞ்சமாக அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு குழம்புத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரம் வேணாம், கொஞ்சம் மைல்டாகவே இருக்கட்டும். இப்போ 2 நம்பர் முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து பொடி மாஸ் மாதிரி நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு ஆட்டு மூளைக்கு ஒரு முட்டையும் போதுமான அளவாக இருக்கும். உங்களுக்கு தேவை முட்டை ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு முட்டை 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம், அதுவே கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 2 முட்டை சேர்த்துருக்கேன். 2 முட்டை சேர்த்துட்டு அந்த மசாலா இந்த முட்டை எல்லாமே ஓரளவு நல்லா கோட்டாகி வதங்கணும். இப்போ வேக வச்சுருக்க மூளையை இது கூட சேர்த்துடலாம். அந்த தண்ணி கூடவே சேருங்க. அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டிங்கன்னா சத்து எல்லாமே போயிடும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நல்லா வந்து ட்ரை பண்ண விடுங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த உப்பு காரம் எல்லாமே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அந்த மூளை அந்த முட்டையிலலாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நமக்கு. இப்போது ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜ் வர வரையுமே கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணி இல்லாமல் ஏன் வந்து கூட சேர்க்குறோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும் நமக்கு. இன்னொரு விஷயம், மூளை ஏன் தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த மூளை வந்து கொலக்குறன்னு ஆயிரும். ஜஸ்ட் போட்டதுமே அந்த மாதிரி ஆகாமல் மூளை ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் பொலப்பாக நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஜஸ்ட் தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இது கூட சேர்க்குறது. இப்போ நம்ம ஒரு சீக்ரெட் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம தலைக்கறி குழம்பு வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழம்பு 2 கரண்டி போல் இதில் விட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஏன் இந்த குழம்பு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த குழம்பு மிக்ஸ் பண்ணுற வாசி அந்த மூளையில் வந்து அந்த தலைக்கறியோட ஃப்ளேவரும் இறங்கும். அது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மசாலா உப்பு காரம் எல்லாமே சேர்த்து தானே குழம்பு ரெடி பண்ணியிருப்போம். அந்த காரமும் இது கூட சேர்த்து இறங்கும் போது அந்த மூளை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட. அந்த ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா அந்த உப்பு காரம் எல்லாமே இறங்கணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன்ஸ் கூட வச்சுட்டு நான் அந்த மாதிரி கொத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி வந்து நம்ம தவாவில் பண்ணும்போது அந்த இரும்பு கல்லுக்கு அந்த ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது கூடவே கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்க்குறோம். நம்ம இந்த டிஷ்க்கு வந்து ரொம்ப முக்கியமே நிறையா கருவேப்பிலை போடணும். அதுவும் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி போடக்கூடிய கருவேப்பிலை தான் மூளைக்கு ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு பொடியும் சீரக பொடியும் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன்.
இதுக்கு இந்த அளவு போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சதை இது கூட சேர்த்துட்டு நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் கூடுதலாக இருக்கும். அந்த வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மூளை பொடி மாஸ் ரெடி ஆச்சு. இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மூளை வந்து நல்லா பொலப்பொலப்பாக இருக்குது, குழஞ்சி போகும். நம்ம மூளையை வேக வச்சு சேர்க்குற வாசி தான் இந்த மூளையோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நீங்கள் அப்படியே வேக வைக்காமல் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி குழன்னு குழஞ்சிரும், ஒரு நல்லா இருக்காது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பலவிலப்பாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான மூளை பொடி மாஸ் ரெடி ஆச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சர்வ் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருக்கும் இதே மாதிரி பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி செய்ய சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே தெரிகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் நம்ம சேனலை எப்பொழுதுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.